கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, டிஜிபி இல்லை, டிஜிபி போட முடியவில்லை. இந்த ஆட்சி ஒரு டிஜிபி கூட பொறுப்பாளர், டிஜிபியை காவல்துறை டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மாசமா ஒரு டிஜிபியே போட முடியவில்லை. எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? எப்படி பாலியல் வன்கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும்? 15% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 52% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 7200 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்னார். 1000 ரூபாய் தருவோம் என்று ஏமாற்றி விட்டார்கள். போன பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க, பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னு தெரிந்தவுடன். ஆனால் இப்பொழுது வருவதற்கு இப்பொழுது அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் இல்லை. அதனால் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது? பணம் கிடையாது. ஆனால் அப்படி 5000 10,000 கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது 30 கோடி 40 கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுக்கு ரூபா கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மகன் துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும். அதுதான் நீங்க இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.